ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. மதுக்கடைகள் அதிரடியாக மூடப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5700 மதுக்கடைகளில், தற்போது இருந்த மதுக்கடைகளில் 3000 மதுக்கடைகள் ஒரே நாளில் மூடப்பட்டு அதிரடியாக பல நிகழ்வுகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக நடந்தேறி இருக்கிறது. இந்த மதுக்கடைகள் மூடப்பட்டு சில இடங்களில் அவை வேறு மாற்று இடங்களுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அங்கே மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க இப்படி உடனடியாக அந்த கடைகள் வேறு இடங்களில் திறக்கப்படுமா என்பது பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தற்போதைய நிலையில் 3000 கடைகள் இயங்கவில்லை என்பதுதான் இயல்பு நிலையாக இருக்கிறது. அதனால் தானே நாம் பார்க்க முடிகிறது, தெருகளில் இந்த மிஞ்சம் இருக்கக்கூடிய 2700 கடைகளிலும் கூட நாம் எவ்வளவு பெரிய நீண்ட வரிசைகளை பார்க்க முடிகிறது. ரேஷன் கடையில் இல்லாத அளவிற்கு, ஜவுளி கடைகளில் இல்லாத அளவிற்கு, மளிகை கடைகளில் இல்லாத அளவிற்கு பெரிய நீண்ட கியூக்களை நம்ம பார்க்க முடிகிறது இந்த 2700 மதுக்கடைகளுடைய வாசலில். இந்த நீண்ட வரிசைகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பது நாம் ஆராய வேண்டியிருக்கிறது நேயர்களே. இந்த ஒரு பாதி அளவிற்கான மதுக்கடைகள் மூடப்பட்ட பின்னரும் கூட மது பிரியர்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு இருக்கிறது என்பது, அவர்கள் தேடி போய் அந்த பெரிய கியூல நின்னாவது அந்த வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் இது என்ன செய்தியை சொல்கிறது என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இந்த பாதி கடைகள் குறைந்ததன் காரணமாக தமிழக அரசின் வருமானம் எந்த மாதிரியாக பாதிக்கப்பட போகிறது, தமிழக அரசாங்கம் அதை எப்படி சரி கட்ட போகிறது என்ற கேள்வி இருக்கிறது. அதை நாம் பேச வேண்டியிருக்கிறது. அதே போல இந்த உத்தரவு மது கடைகளுக்கு மட்டும் பொருந்தாது. உணவு விடுதிகள், நட்சத்திர ஹோட்டல்கள், மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மது அத்தனைக்கும் பொருந்தும் என்று சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஒரு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறதா? கிட்டத்தட்ட 65,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு இழப்பு ஏற்படும். இது போன்ற பெரிய நட்சத்திர விடுதிகளில் மதுபானம் இருக்கக்கூடாது என்று இருக்கக்கூடிய இந்த ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தடையினால் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 65,000 கோடி ரூபாய் நாடு முழுவதும் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கணிக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய இழப்பை எல்லாம் எப்படி சரி கட்ட போகிறோம்? இந்த விஷயத்தில் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டியது என்ன? இதை அனைவற்றையும் தாண்டி 65,000 கோடி ரூபாய் இழப்புகளை எல்லாம் பொறுத்து கொண்டு இந்த விஷயத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினாலுமே கூட அங்கே வாசலில் இருக்கக்கூடிய அந்த வரிசையை எப்படி குறைப்பது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதையும் நாம் எழுப்பலாம். மதுக்கடைகள் மூடல், வருமானம் வெர்சஸ் சமுதாய நலன் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விருந்தினர்கள் அதிமுகவின் சார்பாக திரு கோவை செல்வராஜ் அவர்கள் இணைகிறார், மதிமுகவை சேர்ந்த திரு அந்திரிதாஸ் அவர்கள் இணைகிறார். அதே போல இரு சாமானியர்கள் இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைகிறார்கள், திரு செந்தில் முருகன் அவர்கள், அதே போல திரு ரகுபதி அவர்கள். உங்கள் நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் 2 சாமானியர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் முதல்ல சொன்ன ஒரு விஷயத்துக்கான உங்க 2 பேர்ட்டுமே ரியாக்ஷன்ஸை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல 3000 கடைகள் மூடப்பட்டிருக்கு, அது பற்றிய உங்களுடைய கருத்தும். இன்னைக்கு கடந்த 2 நாட்களா, குறிப்பா நேற்று ஞாயிற்றுக்கிழமை நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க, கடைகள்ல நீண்ட வரிசையில காத்திருந்து சில இடங்கள்ல தள்ளுமுள்ளெல்லாம் ஏற்படுற அளவுக்கு அவ்வளவு கூட்டம் வந்தது. இன்னும் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய கடைகள்ல பார்க்கும்போது, அந்த கூட்டத்தையும் வரிசைகளையும் பார்க்கும்போது உங்களுடைய உணர்வு எப்படி ஏற்படுது அப்படிங்கறத உங்களுடைய பார்வை நான் 2 பேர்ட்டையும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். திரு செந்தில் முருகன் தொடங்கி. வணக்கம். நிறைய கூட்டங்களை பார்த்துட்டு இருக்குள்ள என்ன நினைக்க சொல்லுதுன்னா, இன்னும் இவ்வளோ பேர் குடிக்க அடிமையாயிட்டாங்கன்னு தான் நம்மளுக்கு தோணுது. நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கு. கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ குடிச்சிட்டு டிரைவிங் பண்ணுறவங்கள வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஆனால் வாக் பண்ணிட்டு போகிறாங்க, குடிச்சிட்டு கீழே உளுந்து கிடக்குறாங்க. இதில் பெண்களுக்கு ரொம்ப ஒரு அநாகரிகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இதை முற்றிலுமாக அரசு கண்ட்ரோல் பண்ணும். மதுக்கடையில் மூடலாம் மட்டும் போதாது, வேறு மாதிரியான ட்ரிங்க்ஸு வெளியிலேருந்து வாங்கி கூட குடிப்பாங்க. அதுக்கு கவர்மெண்ட் சட்ட ரீதியான என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது கண்டிப்பாக எடுக்கணும். இல்லை, இப்போ இன்னைக்கு தேதிக்கு அவங்க சட்டவிரோதமாக எதுவும் செய்யலை. இன்னைக்கு அவங்க நிற்கிற கியூவில் நின்று வாங்குறாங்கன்னா வரிசையில் நின்று வாங்கிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. பட் கடைகளில் மூடுவதனால மட்டுமே இந்த பிரச்சனை தீரலை அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் தோணுதான்? கடைகள் மூடினா வேற இடத்துல இருந்து வாங்கி குடிக்க போறாங்க, வேற விஷயத்தை புதுசா பண்ண போறாங்க. முதல்ல சாராயம் கலாச்சாராயம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரும். குடிக்கிறவங்க குடிச்சுக்கிட்டு தான் இருக்க போறாங்க. இதற்கான அடுத்த கட்டமான பல தீர்வுகளை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்னால தான் முடியும். ஒண்ணு நாமளா திருந்தணும், இல்லைன்னா கவர்மெண்டா கண்ட்ரோல் பண்ணணும். அரசு அங்க போய் நிக்கிறாங்களே, அவங்க மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்ல? அவங்களாம் அடிக்ட் ஆனவங்க. எப்போயாவது ஒரு வீக்லி ஒன்ஸ் குடிக்கிறவங்க அப்போ போய் நிற்க மாட்டாங்க. டெய்லியும் குடித்து அடிக்ட் ஆகிறவங்க கண்டிப்பாக போய் தான் ஆக முடியும். முடியாதெல்லாம் இருக்க முடியாது. ஸோ அவங்க குடிக்கல அப்படின்னா வீட்டில் பல பிரச்சனைகள் வரும். செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது.
இதனால் வீட்டில் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரும். ஸோ அவங்களுக்கு அடிக்ட் ஆனவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி டெய்லியும் கிடைக்கிற மாதிரி செய்யணும். ரைட், நீங்கள் விரும்பினா பதில் சொல்லலாம். உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னா ரைட். நான் திரு ரகுபதி அவர்கள்ட்ட இதே விஷயத்துக்கு அது வெள்ளக்காரன்ட்டு வந்து நம்ம நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணோம். அதில் ஒரு ஃபாலோ பண்ணுற விஷயம் தான் இப்போ எல்லாரும் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓஹோ, ஓகே. ஸோ அது நம்ம இதிகாசங்களே சோமபானம்லாம் அந்த காலத்தில் தான் இருந்தது. ஸோ அதனால வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ எல்லாமே ஃபாரினர்ஸ் கிட்ட நம்ம ஃபாலோ பண்ணாமல் இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, இது ஒருத்தரோட பர்சனல் விஷயம். இது நம்ம மூக்கு நுழைக்கிறது நம்மளோட தப்பான விஷயம். ஸோ வி ஷுட் நாட் இன்டர்ஃபியர். இது அவங்களோட பர்சனல் விஷயம். அது ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறான், இட்ஸ் இஸ் பர்சனல் ஹேபிட். சரிங்களா? இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்துட்டு எந்த விதத்துலையும் உனக்கு ரைட்ஸ் கிடையாது. யார் கவர்மெண்ட்டுக்கே ரைட்ஸ் கிடையாது. ஆமா, இட் இஸ் பர்சனல் விஷயம் இல்ல. நீங்க பாட்டில் எழுதி தான் கொடுக்குறீங்க, குடிய கெடுக்குன்னு சொல்லி தான் நீங்க எல்லாருமே கொடுக்குறீங்க. அதே மாரி போறோம் அப்படின்னா இட் இஸ் பர்சனல் விஷயம். அவன் போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு வந்து நிக்கிறான். சரிங்களா? அதாவது வந்து இந்த இதாவது வந்துட்டு நீங்க எந்த கண்ட்ரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்ல, வளர்ற கண்ட்ரி, வளர்ந்த கண்ட்ரி, வளர போற கண்ட்ரி, எந்த கண்ட்ரிலையாவது பேன் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட் கேன் பி ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட். சோ கால்டு, எனக்கு தெரியல, சோ கால்டு நம்ம சொல்லக்கூடிய முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல கூட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு லைசென்ஸ் இருக்கும். லைசென்ஸ் வச்சு தான் இப்போ இவர் சொன்ன மாதிரி லைசென்ஸ் வச்சு குடிங்க. இது பர்சனல் விஷயம் தான். சரிங்களா? லைசென்ஸ் வச்சு குடிங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளால என்ன பண்ண முடியும். நீங்க சொல்ற கருத்து, நீங்க குடிக்கிறதுனால உங்களுக்கு மட்டுமே பாதிப்புனா நீங்க சொல்ற விஷயத்தை ஏற்க முடியும். ஆனால் குடியினால நம்மளுடைய சமுதாயத்துல ஒரு குடும்பமே பாதிக்கப்படுதுன்ற சூழ்நிலை நம்ம பாக்குறோம். குடிச்சிட்டு ஒருத்தர் போய் ஒரு பெண்ணை தொந்தரவு பண்றாருன்னா அந்த பெண்ணை அது பாதிக்கிறதுன்றத பாக்குறோம். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுனால அவர் இன்னொருத்தரை ஏத்தி கொள்றாருன்னா அவருடைய குடும்பம் பாதிக்கப்படுதுன்றத பாக்குறோம். இது எப்படி ஒரு பர்சனல் விஷயம்? நம்ம எப்படி பர்சனல் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்களேன். ஆக்சிடென்ட்ல தண்ணி அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். இந்த ட்ரிங்கர்ஸ்க்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும், சைக்காலஜி. நீங்க நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குடிக்காரன் பேசாம போயிட்டே இருப்பான். நீங்க அவனை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவன் எதுவுமே பண்ணவே மாட்டான். அவன் மைண்ட்லயே போயிட்டே இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க குடிச்சிட்டு ஃபைன் வண்டி ஓட்டினா 2500 ஃபைன் போடுவாங்க உங்களுக்கு கவர்மெண்ட். அதனால இந்த ஃபைன் போட்டதுனால நிறைய பேர் என்ன பண்றது இல்லை அப்படின்னா தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறது இல்லை. ஏதாவது கொஞ்சம் நிதர்சனமா பேசணும். ரீசனபிளா நீங்க சொல்லுங்க. ரீசனபிளா சொல்லுங்க. தண்ணி போட்டு வண்டி இன்னைக்கு டாஸ்மாக்ல இந்த தெருவோட ஓரத்துல வந்து ஒரு டாஸ்மாக் இருக்குன்னா டூ வீலர்ல அங்க போறாங்க, அட்டாச்டு பார், அங்க குடிக்கிறாங்க. அப்புறம் டூ வீலர் அங்கேயே வச்சுட்டு இல்ல நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்களேன்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. நீங்க அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்போ ரோட் தண்ணி போடுறதுனால மட்டும் தான் ஆக்சிடென்ட் நடக்குதா? இல்ல, நம்ம அப்படி பார்த்தா ரோட்ல நடக்கவே கூடாது. ரோட்ல யாருமே நடக்க கூடாது. வாங்குறதுனால ஆக்சிடென்ட் நடக்குது. கார் பிளான் பண்ணுவாங்க, ஃளைட் ஓட்டாம இருந்துருமா? அது விஷயம். அதே மாதிரி நாங்களும் சொல்றோம். அதே மாதிரி you can only restrict. ப்ரொபோர்ஷன் ஒன்னு பார்க்கணும் இல்ல? கரெக்ட், ப்ரொபோர்ஷனல் தான் நானும் சொல்றேன். நீங்க ப்ரொபோர்ஷனலா நீங்க சொன்னீங்கன்னா you can only restrict. You can't ban it. நம்ம எல்லாரும் யாரும் இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் தான் நடந்துருக்கு. இப்ப யார் பேன் பண்ணா? ரெஸ்ட்ரிக்ஷன் தான் நம்மளும் சொல்றோம். ரெஸ்ட்ரிக்ட் மட்டும் பண்ணுங்க, பேன் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றோம். நம்ம இவங்க என்ன சொல்றாங்க, இவர் சொல்லுவாங்க மூடுங்க, நம்ம சொல்ல முடியாது. அவனோட பர்சனல் விஷயம் அது. இல்ல, இப்போவும் பாதி கடை மூடி இருக்காங்க. 5700ல பாதி கடை மூடி இருக்காங்க. மிச்ச பாதி கடை திறந்திருக்கு. உங்களுடைய உரிமையை யார் பறிச்சா? யாருமே பறிக்கலையே. எது? குடிக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைனா அவங்க மிச்சம் இருக்கிற கடைகள்ல போய் ஆக்சுவலா இந்த விஷயத்தை 4 வருஷத்துக்கு முன்னாடியே சோ ராமசாமி வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவருடைய இதுல வந்து துக்ளக்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதே ஒரு கேள்வி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாசகர் கேட்டிருந்தார். ஐயா அந்த மாதிரி கடையெல்லாம் மூடிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சோ ராமசாமி சொன்ன பதில் என்னன்னா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். அது சாப்பிட்டாலும் உடம்பு கெடுதல் தான். அது அவனோட பர்சனல் விஷயம். கரெக்ட்டுங்களா? சோ தனிப்பட்ட நம்ம இது ராமசாமி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி தான். நீங்க பேன் பண்ண ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பேன் பண்ணிட்டீங்க, மொத்தமா பேன் பண்றீங்க, கும்பல் அதிகமா இருக்குன்னு சொல்லி நாளைக்கு பேன் பண்ணலையே. நம்ம இப்ப ஏன் பேன் பத்தி பேசணும்? ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பண்ணிருக்காங்க. அதுவும் ஹைவேஸ் பக்கத்துல இந்த மாதிரி முக்கிய ரோடுகள் பக்கத்துல இருக்க கூடிய கடையை தான் மூடி இருக்காங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்ட கூடாதுன்னு காரணத்துக்காக. என்ன பிரச்சனை எதுல? இது இப்போ நடந்துக்கிறதுல இதுல வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாமளா வந்து நீங்க சைடுல வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, நீங்க கியூ சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த கியூலாம் வந்து நிக்காது. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க, நின்னு வாங்கிட்டு போ. கியூல நிக்கிறதுனால என்ன? கியூல நின்னு வாங்குறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் நீங்க யோசிச்சீங்கன்னா, யார் ஒருத்தர் ரெகுலர், அதாவது இப்போ மைண்ட் செட்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடிக்கணும்னா நீங்க என்னதான் சொன்னாலும் குடிக்க முடியாது. மகாத்மா காந்தி குடிச்சிருக்காரு. அவரா இவர் சொல்லாம செல்ஃப் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருந்த முடியும். சரிங்களா? அவனுக்கே தெரியும் நம்ம குடிக்கிறனால தான் போய் இங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கியூல இப்போ கியூல நிக்கிறான். சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மூடினா முழுசா மூடி இருக்கணும். நீங்க தான் முழுசா மூடக்கூடாதுன்னு சொல்லி. இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க முழுசா ஒண்ணு மூடினா முழுசா மூடி இருக்கணும். இப்ப பாதி திறந்து வச்சிட்டீங்க. கியூவை உருவாக்குனது அரசாங்கம் தான். சோ நீங்க ஒண்ணு கியூல நிக்கிறது தவறா? எதுல? அந்த கியூ தவறா?
கியூ தவறுதான். அதாவது டிமானிடைசேஷனுக்கு அப்புறம் அதிகமான கியூ நிக்கிறது வந்து இந்த கியூ தான். டிமானிடைசேஷன் கூட இவ்வளவு கியூ நின்னுட்டு இப்ப ஏடிஎம்ல நின்னுட்டு இப்ப சரக்கடையில நின்னுட்டு இருக்காங்க. சரியா? நீங்க சொன்ன மாதிரி தெருக்கோடியில போய் பாருங்க அப்படின்னா டிராபிக் ஜாம் ஆகுது. போலீஸ் காப்புக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இது போன்ற ஒரு நான் அங்க போனா ஒரே கூட்டமா இருக்கும்பா, ஒரே கியூவா இருக்கும், அது நின்னு வாங்கிட்டு வரதுக்கே 45 நிமிஷம் ஆகும் அப்படின்னு யோசிச்சு போகாம இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? சான்ஸே கிடையாது. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவன் வந்து எவ்வளவு கியூ இருந்தாலும் நின்று தானே குடிக்க போறான். அவனோட பர்சனல் விஷயம் தானே அது. சரிங்களா? அதே மாதிரி இவனோட ஹேபிட் அது. சரிங்களா? நீங்க சொல்றது முழுமையா அடிக்ட் ஆனவங்க முழுமையா அது இல்லாம இருக்க முடியாதுன்னு திரு செந்தில் ஆறுமுகம் சொன்னாரு. திரு செந்தில் முருகன் சொன்னாரு. அவர் சொல்ற மாதிரி முழுமையா அடிக்ட் ஆனவங்க 4 மணி நேரம் கூட அந்த கியூல நிப்பாங்க. அது விஷயம் கிடையாது. ஆனா அவங்க வந்து ஒரு ஹேபிட் அவ்வளவு அடிக்ட் ஆகாம ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன்ல இருக்கக்கூடியவங்க இது எதுக்குப்பா இவ்வளவு பெரிய கியூல போய் நின்னுட்டு நான் அப்புறமா போவேன் அப்படின்னு யோசிக்கலாம், நாளைக்கு போய் பாப்போமேன்னு யோசிக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் அவன் குடிக்காம இருப்பான் இல்லையா? எது நீங்க சொல்றது ஆகாதவங்கள பத்தி காந்தி ஜெயந்திக்கு நம்ம க்ளோஸ் பண்றோம், குடிக்காம இருக்காங்களா? காந்தி ஜெயந்திக்கு நம்ம க்ளோஸ் பண்றோம், முன்னாடி நாளே வாங்கி வச்சிருக்கோம். சோ குடிக்கணும்னு நினைச்சா எப்படி இருந்தாலும் குடிக்க போறோம். சரி, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னு ஸ்டாப் பண்ணுங்க, முழுசா ஸ்டாப் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த மாதிரி அரை எதுக்கு ஸ்டாப் பண்றீங்க? நீங்க தான் கியூ வந்து ஃபார்ம் பண்றீங்க தேவையில்லாம. அன்வான்டடா கியூவை ஃபார்ம் பண்ண வச்சுக்கிட்டு டிராபிக் ஜாம் ஆக்கிட்டு இருக்கிற கிரௌட் மக்களை வந்து நீங்க வந்து தொந்தரவு பண்றீங்க. என்ன கேட்டா இதுதான் இதே நம்ம மேட்டர் இந்த இடத்துல. ரைட். இது வந்து குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருப்பவர்கள் என்றுமே குடித்து கொண்டிருப்பார்கள். அதனால தான் இவ்வளவு பெரிய நீண்ட வரிசைகளை நம்ம பார்க்க முடிகிறதுன்ற ஒரு வித்தியாசமான பார்வை முன்னெடுக்கப்படுகிறது. நான் அதிமுகவை சேர்ந்த திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, 2 சாமானியர்களோட பார்வையை பார்த்தீங்க, 2 கான்ட்ராஸ்டிங்கான வியூஸ். பட் நமக்கு இதுல இருந்து தெரியக்கூடிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, இன்னமும் நம்ம கடைகள் இன்னைக்கு பாதி கடைகள் மூடி இருக்கோம். ஆனாலும் குடி பிரச்சனை, குடிப்பழக்கம் அப்படிங்கிறத வந்து இன்னும் நம்ம வேற விதங்களையும் அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? இந்த பிரச்சனையை அரசாங்கம் எப்படி கையாள போகுது அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது அம்மாவுடைய ஆட்சியில் அவங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னாங்க படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை அமுல்படுத்தோம்னாங்க. அது மாதிரி அவங்க ஆட்சிக்கு வந்தது முதல் கையெழுத்தில் ஒரு 500 கடையை எடுத்தாங்க. இப்போது இருக்கிற முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு 500 கடை எடுத்தாங்க. அதோடு இன்றைக்கி வந்து கோர்ட் உத்தரவோட 3320 கடை ஆயிடுச்சு, இன்னையோட போயிடுச்சு. இப்போ இருக்கிறதே 2440 கடை தான். அதனால் வந்து ஒவ்வொரு படிப்படியாக குறைக்கணுங்கிறது தான், மதுவிலக்கு அமுல்படுத்தணுங்கிறது தான் தமிழக அரசுடைய கொள்கை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ குடிக்கிறத வந்து தமிழக அரசோ எங்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்களை குடிக்க பழகலை. இதை வந்து 2003 தான் 2003 தானே டாஸ்மாக் ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னையே வந்துருச்சு. இது குடிகார நாடா மாற்றினதே வந்து 1973 74 சாராயக்கடை, கள்ளுக்கடை, பிராந்தி கடை, 3 விதமான கடை. வசதியானவங்களுக்கு பிராந்தி கடை, நடுத்தர மக்களுக்கு கள்ளுக்கடை, கீழே அப்பாவி தொழிலாளி பூரா சாராய கடை வச்சாங்க. ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்க, அன்னைக்கு திமுக ஆட்சியில் அன்னைக்கு என்ன பண்ணாங்க, பாக்கெட் சாராயம் விற்றாங்க. இது மாதிரி வந்து முதல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம் மதுவிலக்கை அமல்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் குடியார நாடா நம்ம நாட்டில் இருக்கிற குடிமக்களை பூரா குடியார மக்களா மாத்தி விட்டாங்க. இன்னைக்கு அது என்னாச்சுன்னா அந்த பழக்கம் இல்ல, அந்த பழக்கத்துக்கு அப்புறம் அந்த பழக்கத்தை நிறுத்த முடியல. அவங்களால நிறுத்த முடியாம கள்ள சாராயம் காய்ச்சறது, கல் காய்ச்சறது, அப்புறம் இந்த என்னென்னமோ இந்த கெமிக்கல் எல்லாம் போட்டு அதை காய்ச்சி குடிக்கிறது. 100 பேர் 200 பேர் செத்தாங்க, நிறைய பேர் இந்த ஆசிட் எல்லாம் வாங்கி குடிச்சும் கூட. இந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் இதை வந்து திருத்தவே முடியாது 40% பேருங்கிறனால தான் அதுக்கப்புறம் இவங்க வந்து வேற மாநிலத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. கேரளாவில் போய் குடிப்பாங்க, ஆந்திராவுக்கு போயிடுவாங்க. இதுக்காகவே வேலைக்கு போகாமல் எல்லாம் போனவங்களாம் உண்டு. இதுக்குன்னு பாண்டிச்சேரிக்கு போய் வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி தவறுகளை வந்து நிறுத்தவே முடியல. இது தொடர்ந்து இது நடக்கிறதுனால அரசு என்ன செஞ்சதுன்னா, இந்த பிராந்தி கடைகளை மட்டும் இந்த கொஞ்சமாக திறந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அதை வந்து அரசு எடுத்து நடத்துனாங்க. இந்த மாத்தணும்ன்ற நோக்கில ஆரம்பிக்கப்பட்டது டாஸ்மாக். இப்போவும் நம்ம என்ன சொல்றோம்னா, குடிக்க வேண்டாம்னு சொல்றோம், உடனடியாக நிறுத்தணும், அவங்களுடைய உடம்பு பாதிச்சிடும். குடிக்க வேண்டாம்னு அரசாங்கம் எப்படி எல்லாம் சொல்லுது அப்படிங்கறத விளக்குனீங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது, குடிச்சா உடல் நலத்துக்கு கேடு, குடிச்சா செத்துருவாங்க, டிவியில போடுறோம். அதே அந்த வாங்குற பாட்டிலேயே படம் இருக்கு, பாட்டிலேயே படம் இருக்கு. எத்தனை ஆட் பார்க்க முடியுது, வாங்குற பொருள்லயே போட்டுருக்கமா, வாங்குற பொருள்லயே அரசாங்கம் நீங்க குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க வாங்குற பாட்டிலேயே கடைசியில கண்ணுக்கே தெரியாம இல்ல. சிகரெட் பாக்கெட்ல வந்து எப்படி குடலுக்கு போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி இதுல போட்டு தான் போட்டுருக்கு. யார் அது குடிக்காம இருக்கிறா? அவங்க வந்து இன்னைக்கு குடிக்க வேண்டாம்னா பாண்டிச்சேரிக்கு போவாங்க, வேற மாநிலத்துக்கு போறாங்க. விற்பனை மூலமா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் கடைசியா நமக்கு
நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 26,000 கோடி 27,000 கோடி 26,000 கோடி எல்லாம் வரல. 7,300 கோடி வந்தது. இப்ப 6,000 வந்து இப்ப 5,000 வந்துருச்சு. இது வந்து பட்ஜெட்ல அதிகாரப்பூர்வமா தமிழ்நாட்டுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரியால சொல்லப்பட்ட விஷயம். நம்மளோட மொத்த ரெவென்யூல, நம்மளோட டாக்ஸ் ரெவென்யூல 1/3 கிட்டத்தட்ட 90-99,000 நம்மளோட மாநில அரசாங்கத்தோடைய வரி வருமானம். அந்த வரி வருமானத்துல கிட்டத்தட்ட 25,000-26,000 கோடி டாஸ்மாகோடைய எக்ஸைஸ் சேல்ஸ் டாக்ஸ் இது ரெண்டு மூலமாவும் நமக்கு வருது. 25,000 கோடி 26,000 கோடி. ஆனா மது விலக்கு பிரச்சாரத்திற்காக கடந்த நிதியாண்டு வரை தமிழக அரசாங்கம் செலவு செய்யறது 1 கோடி. தெரியுது இல்ல, உங்களுக்கு மது விலக்குல போய் பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்களுக்கு வாங்கக்கூடிய பொருளையே விளம்பரம் பண்ணி அதை கையில வாங்குனது அதை படிக்கும் போது அவங்க திருத்த மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன செய்ய முடியும்? அரசாங்கத்துடைய நோக்கம் மதுவை விற்கிறதுல இருந்திருக்கா? மது விலக்க கொண்டு வரணும், மக்கள் குடிக்க கூடாது, அவங்க மாத்தணும் அப்படிங்கறது. இவங்க இங்க மது கடையை நீங்க மூடினாலும் வெளிமாநிலத்துக்கு போய் மது கடையை மூடினாலும் வெளிமாநிலத்துக்கு போறாங்க, மது கடையை மூடினாலும் கியூல நிக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா மது குடிப்பது தவறு அப்படிங்கிற மெசேஜ் அரசாங்கம் எந்த அளவுக்கு சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்குமா? எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சேதான் செய்யறாங்க, தெரிஞ்சேதான் குடிக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? தெரிஞ்சே குடிக்கிறது வந்து ஒரு தனி மனிதனுடைய உரிமையில வந்து நீங்க தலையிட முடியாது. அவங்கள போய் நீங்க ஒரு எந்த விஷயத்திலும் தனி மனித உரிமையில தலையிட முடியாது. அவங்க கையை பிடிக்க சொல்ல, அவங்க வீட்டுக்கு போய் மது இருக்கான்னு பார்க்க சொல்லல. பிரச்சாரம் செய்திருக்கிறதா பிரச்சாரம் வந்து அந்த பாட்டில்ல போர்டுல எல்லா இடத்துலயும் போட்டிருக்கு. அரசு வந்து விளம்பர பலகைகள் வச்சிருக்கு. செலவு பண்ணிருக்கு மதுவுக்கு. அதுதான் அரசு விளம்பர பலகைகள் வச்சிருக்கு, எல்லாம் வச்சிருக்கு. எங்க நீங்க போய் பாருங்க, வெளிய எங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் செலவு பண்ணிருக்கோம். வர்றது எவ்வளவு வருமானம் மதுவுல இருந்து? அப்போ மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை அரசாங்கம் முன்னெடுக்காம, மது குடிக்கிறது தப்புன்னு முதல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்காம, அவங்களுக்கு அந்த மெசேஜை போய் சேர்க்க விடாம கடையை மட்டும் மூடுனா கியூல தான் நிப்பான். இல்ல இப்ப அவங்களுக்கு அதான் அரசாங்கம் என்ன செய்ய போகுது? இப்போ இந்த கடை எல்லாத்தையும் மூடிட்டு வருது, இன்னும் கொஞ்சம் மூடிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூடிட்டு அவங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மறுவாழ்வு இல்லமும் கவுன்சிலிங் நடத்தி அவங்களை திருத்தணும்னு தான் முயற்சி பண்றோம். யார் திருத்த போறது, யார் திருந்தறது, யார் சொல்லி யார் கேட்கறா? யார் கேக்குறா சொல்லுங்க. யார் கேட்பாங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். நீங்க சொல்றதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டீங்களான்னு மட்டும் தான் சொல்றதுக்கான முயற்சி கடமை எடுக்கிறோம். யார் சொல்றது கேட்பாங்கன்னு சொல்லுங்க. அந்த 25,000 கோடில ஒரு 200 கோடிங்க அவங்க என்ன சொல்வாங்க? இல்ல நான் ஏன் பணம் போட்டு குடிக்கிறேன், நீ யார்? நான் ஏன் பணம் போட்டு குடிக்கிறேன், நீ யார் கேக்குறதுக்கும்பாங்க. இல்ல நம்ம சொல்லவே இல்லாம நான் சொல்லாம கேட்க மாட்டாங்க. சொல்லி எல்லாம் பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு, மறுபடியும் இன்னும் அதிகமா சொல்லணும்னு விரும்புறோம். சொன்னமான்றதான் கேள்வியா இருக்கு. நான் திரு அந்திரிதாஸ்ட இந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். அவருடைய முதற்கட்ட கருத்தை கேட்டுட்டு உங்ககிட்ட வரேன் திரு ரகுபதி. இந்த ஒரு பிரச்சனையில மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இப்போ படிப்படியான மது விலக்குன்றது அரசாங்கத்துடைய கொள்கை ஆயிடுச்சு. அனைத்து கட்சிகளும் நீண்ட நாள் காலமா வலியுறுத்தி வந்தது அரசாங்கத்துடைய கொள்கை ஆயிடுச்சு. இன்னைக்கு நீதிமன்றமும் இப்படி ஒரு உத்தரவை போட்டிருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாதி மது விலக்கு தமிழகத்துல வந்துட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பாக்குறோம். ஆனா இதை தாண்டி செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது இப்போ அதோடைய நிதர்சனமான சில விஷயங்கள் நமக்கு இப்போ தெரிய வருது அப்படின்னு நினைக்கிறீங்க. மது என்பது மகிழ்ச்சியிலே தொடங்கி துயரத்திலே முடிகிறது. அதனால்தான் மகிழ்ச்சியினுடைய முதலெழுத்தையும் துயரத்தினுடைய முதலெழுத்தையும் சேர்த்து மது என்று வைத்திருக்கிறார்கள். நீங்கள் முன்னுரையில் சொன்ன மாதிரி நவம்பர் 8ஆம் தேதி 8 மணிக்கு மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் டிமானிட்டைசேஷனை பற்றி சொன்ன பிறகு நவம்பர் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் ஏடிஎம்க்கு முன்பால் நின்ற கியூவை விட, வங்கிகளுக்கு முன்னால் நின்ற மிகப்பெரிய கூட்டத்தை விட இப்பொழுது வரும்பொழுது இந்த தரமணியினுடைய ரயில்வே நிலையத்துக்கு அருகிலே இருக்கின்ற கந்தஞ்சாவடி, நான் பார்த்துட்டு தான் வந்தேன், கந்தஞ்சாவடி பெருங்குடியினுடைய சாலையில் இருக்கின்ற அதில் ஒரு மிக பிரம்மாண்டமான கியூ. நானே அதிர்ந்து போய்விட்டேன். என்னடா பிரச்சனைனா, ஆஹா இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆகவே இதை நம்முடைய தோழர் ரகுபதி அவர்கள் வந்து இது ஒரு பிரைவேட் இஷ்யூன்ற மாதிரி நம்மளாம் பார்க்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த 31ஆம் தேதி மார்ச் 31ஆம் தேதி வந்த 33 பக்க அறிக்கையிலே 11வது பக்கத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய மைய இழை என்ன என்பது சொன்னால், இந்தியா ஹேஸ் ஹை ரேட் ஆஃப் ஃபேட்டல் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு 4 நிமிடத்திற்கும் ஒவ்வொரு குடிகாரனால் இன்றைக்கு விபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை துல்லியமாக வந்திருக்கிறார்கள். இந்த வழக்குக்கான மையக்கரு எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால், சண்டிகாரை சேர்ந்த 47 வயது உள்ள ஹர்மன் சித்து என்கின்ற தள்ளுவண்டியிலே போய் கொண்டிருந்த ஒருவர் தான் இயல்பாக குடிகாரன் ஆகிவிட்டதாகவும், ஆனால் அந்த ரோடிலே நடைபெறுகின்ற சாலையிலே நடைபெறுகின்ற விபத்துக்களை பார்த்துவிட்டு அவர்தான் வந்து பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வாங்குறார்.
அந்த தீர்ப்பினுடைய அப்பீல் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அப்போதான் இங்கே மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியை இருந்த பாலு வழக்கறிஞர் அவர்கள் போட்ட வழக்கு, இதை எல்லா மாநிலங்களில் இருக்கின்ற வழக்குகள்லாம் எல்லாமே சென்ட்ரலைஸ் செய்ய வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றத்துக்கு சென்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கெஹருடைய தலைமையிலே ஒரு தீர்ப்பை தெளிவாக கொடுத்திருக்கிறது. ஆகவே ஒரு சமுதாயத்தை அழித்துக்கொண்டு புற்றுநோயாக அழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையை நாம் சரியாக அணுக வேண்டும். சென்சிட்டிவான இஷ்யூ இது. நம்ம பொத்தாம் பொதுவில் இதை பேசிட்டு போக முடியாது. 1926ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்திலே உறுப்பினராக இருந்த ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அன்றைக்கு இருந்த ஆங்கில அரசாங்கத்தை பார்த்து சபையில் கேட்டார், நீங்க ஞாயிற்றுக்கிழமையிலையும் விடுமுறை நாட்களிலுமாவது நீங்க இது விடுமுறை விடுங்க சாராய கடைகளுக்குன்னு சொல்லும்பொழுது ஆங்கில அரசு ஏற்றுக்கொண்டது. காரணம் அவங்களுக்கு நம்முடைய சமூக பிரச்சனை தெரிகிறது. ஆக அந்த சமூக அக்கறையோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்று தோழர் ரகுபதி அவர்களை மற்றவர்களை நான் பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமா சமூக அக்கறையோட எல்லாரும் அணுகுறாங்க. பட் திரு ரகுபதி அவர்கள் சொன்னதுல இருந்து ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவர் சொல்றாரு, நிச்சயமா குடிக்கிறதுனால வண்டி ஓட்டுறாங்க, அதனால ஆக்சிடென்ட் ஏற்படுது, நம்ம அதை மறுக்க முடியாது. ஆனா குடிக்கிறவங்க எல்லாரும் ஆக்சிடென்ட் பண்றது இல்ல. இப்போ சில குடிக்கிறவங்க அவங்க குடிச்சிட்டு கால் டாக்ஸில ஏறி வீட்டுக்கு போவாங்க, இல்ல கடையில வாங்கி வீட்டில் எடுத்துட்டு போய் வச்சு குடிப்பாங்க. அவங்க குடிக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு இருக்கிறவர்களையும் இந்த உத்தரவுகள் சேர்ந்து பாதிக்கிறது இல்லையா அப்படிங்கிறது அவரோட. அப்போ அவங்களுடைய உரிமையை நம்ம இங்கே ஏன் பறிக்கிறீங்கன்றது அவரோட பார்வை. தரமணியில் நான் பார்த்துட்டு வந்த அந்த கூட்டத்தில் முக்கால்வாசி கூட்டம் இங்கேயே குடிச்சிட்டு போறவங்க தான். நீங்க சொன்ன மாதிரி அங்கே பைக் வச்சிருப்பாங்க, அங்கிருந்து போறவங்க தான். ஆக அந்த அடிப்படையில் தான் இதை அணுகணும். நான் என்ன சொல்றேன் சொன்னா, இதற்கு ஒரு இது 500 மீட்டர் தள்ளி இருக்குதுன்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி 500 மீட்டர் தள்ளி போனா ஒரு கோயில் வரும், இன்னும் 500 மீட்டர் தள்ளி போனா ஒரு பள்ளி வரும், அதுக்கப்புறம் 500 மீட்டர் தள்ளி போனா மறுபடியும் ஹைவேஸ் தான் வரும். இது வேறு விதமான விளைவுகளையும் ஏற்படுத்தும். அதை பார்க்கணும். ஏன்னா இப்போ அந்த ஹைவேஸ்ல இருக்கிற கடைகள்லாம் நம்ம ஒழிச்சிட்டோம். 3000க்கு மொத்தம் 6800 கடைகள் இருக்கிறது. அதில் 3300 சில்லற கடைகள் நம்ம இப்போதைக்கு தற்காலிகமாக, இது தீர்வு கிடையாது. இது ஒரு ஆறுதலான ஒரு தீர்ப்பை தவிர இது தீர்வு கிடையாது. இது என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஊருக்குள்ள போவாங்க. ஹைவேஸ்ல இருந்து எடுத்துட்டு அதே லைசன்ஸ் வச்சுட்டு ஊருக்குள்ள போவாங்க. அதனால தான் நேத்துல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல ஊருக்குள்ள எல்லாம் பெண்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, திறக்கவே விடல. இன்னைக்கு காலையில நம்ம ஒரு தொலைக்காட்சியில பார்த்தோம்னா அதுதான் ஓடிட்டு இருக்குது. ஆக இது வேறு விதமான மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. இது ஒரு ஆறுதலாக பார்க்க வேண்டிய விஷயமே தவிர இதுக்கு தீர்வை நோக்கி நம்முடைய அரசாங்கம் அடியெடுத்து வைக்க வேண்டும். 500 கடைன்னு சொன்னாங்க. நாங்க கூட 4 கட்ட நடைபயணத்தை நாங்கள் வைகோ அவர்கள் இதுல நாங்க உயிர் மூச்சான பிரச்சனை எங்களுக்கு பூரண மதுவிலக்கு, அதுவே எங்கள் இலக்குன்னு வைகோ 4 கட்ட பிரச்சாரத்தை 1994 இருந்து போயிட்டு இருக்கோம். 2012 3வது கட்ட ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். 3வது கட்ட நடைபயணத்தை நம்ம இதுல இருந்து, அதாவது கோவளத்துல இருந்து மறைமலை நகருக்கு வரும்போது தான் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் அவரை காரிலே விட்டு வேகமாக இறங்கி என்ன பிரச்சனை என்று கேட்டு அதனுடைய தாக்கத்தை உணர்ந்த பிறகுதான் ஒருவேளை படிப்படியாக இந்த மதுக்கடைகளை குறைக்கிறோம் என்று தேர்தல் அறிக்கை சொன்னாரோ என்று எனக்கு தெரியாது. அது கூட ஒரு எஃபெக்டிவாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டும். ஓகே, இது ஒரு ஆறுதலான ஒரு தீர்ப்பு மட்டுமே, முழு தீர்வு அல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையும், இந்த தீர்ப்பிலேயே கூட பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன அப்படிங்கிற மற்றொரு பார்வையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. நான் திரு ரகுபதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறது, இன்னைக்கு இந்த ஆர்டர் மூலமா டாஸ்மாக் மதுக்கடைகள் மட்டும் இல்ல, ஹோட்டல்ஸ்ல சர்வ் பண்ணக்கூடிய லிக்கரா இருக்கட்டும், இல்ல 5 ஸ்டார் விடுதிகள்ல இருக்கட்டும், இல்ல பப்பா இருக்கட்டும், அந்த மாதிரியானது எல்லாமே கூட நேஷனல் ஹைவேலையோ ஸ்டேட் ஹைவேக்கோ பக்கத்துல இருக்கும்னா அங்கேயுமே மது விற்பனை கிடையாது அப்படிங்கறது தான் உச்சநீதிமன்றத்தோட ஆணையா இருக்கிறது. இந்த உத்தரவை எப்படி பாக்குறீங்க? அதாவது பப்ளிசிட்டி பண்ணல அப்படின்றது, குடிக்கக்கூடாது பப்ளிசிட்டி பண்ணல அப்படின்னு சொன்னதெல்லாம் தப்பு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுக்கு சப்போர்ட்டா நான் பேசல. விசு வச்சு ஒரு படமே எடுத்தாங்க கவர்மெண்ட், குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ எடுத்ததுதான். இப்போ சோ கால்ட் காட் ஆஃப் கிரிக்கெட் நம்ம சொல்ற சச்சின் டெண்டுல்கர் நடுவே மதுபானத்துக்கு எகேன்ஸ்டா நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னார். அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க மாட்டேன், எனக்கு கோடி கணக்கில் கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது. இது எப்படின்னா திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஸ்ரீரங்கம் கோயில்ல டோட்டலா அந்த ஏரியாலே உங்களுக்கு மது கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா மக்கள் என்ன பண்ணுது, திருவானாவில் போய் குடிச்சிட்டு வருது. இப்படி எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? சரிங்களா? இதுக்கு ஒரே இது எப்படி அப்படின்னா, இவங்க நம்ம ஐயா சொன்ன மாதிரி நம்ம மிலிட்டரி ஆளுங்களை நமக்காண்டி தியாகம் பண்றாங்க. அவங்களெல்லாம் குடிக்க வச்சு கெடுத்து விட்டு திருப்பி வந்ததுக்கு அப்புறம் இனிமே நாளைக்கு நான் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க இப்போ நீங்க சயாச்சின் கிளேசியர்ல போய் நிக்கிறீங்கன்னு வச்சுங்க, -52 டிகிரி நிக்கணும், எல்லாம் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க, வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குலாம் என்ன கொடுக்குறாங்கன்னா ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. திருப்பி நான் சொல்றேன்னா, ஆஸ் டெமோக்ரேட்டட் பை டிக்டேஷன், இதுதான் லைசென்ஸ், இவ்வளவுதான். கண்ட்ரோல் பண்ணுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, டோட்டலா ஸ்டாப் பண்ணாதீங்க. இன்னைக்கு சிம்பிள் டீஹைட்ரேஷன், ஒரே நிமிஷம், டீஹைட்ரேஷன் உங்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா பார்லி வாட்டர் குடிங்க, நத்திங் பட் யுவர் பியர். ரைட். ஸோ நம்ம திருப்பி என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரெகுலராக நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு முந்தா நேற்று சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்தது.
இந்த ரெகுலரா குடிக்கிறவங்களை விட்டுருங்க, குடிச்சிட்டு ரோட்ல போறவங்களை பத்திலாம் இங்க பேச்சு கிடையாது. இந்த நைட் ஆனா 2 ரவுண்டு மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிட்டு படுத்து தூங்குறாங்க பாத்தீங்களா, அவங்க இன்னைக்கு காலையில இருந்து வேலை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா வேலை பார்த்திருக்கவே மாட்டாங்க. எந்த ஆபீஸ்ல இருந்தாலும் சரி இந்த ட்ரிங்க்ஸை பத்தி மட்டும் தான் பேசியிருப்பாங்க. ஐயோ நான் போனேன் மாப்பிள்ள, இது லோக்கலா சொன்னா மாப்பிள்ள போனேன் தர கிடைக்கல. இவன் இந்த டீசன்ட் கிரௌட் இன்டீசன்ட் கிரௌட் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறது பாக்குறது, சரிங்களா? எத்தனை தலைமுறை வந்தாலும் சரி நீங்க பழக்கி விட்டுட்டீங்க. திடீர்னு ஓவர் நைட்ல அவனை மாறினா மாற மாட்டான். எந்த பழக்கம் ஓவர் நைட்ல மாறணும்ன்றத பத்தி யாருமே கேட்கல. ஆனா மாறணும் இல்லையா ஏதோ ஒரு கட்டத்துல, அதுக்கு எங்கயாவது ஒரு இடத்துல ஆரம்ப புள்ளி இருந்தாலும் இல்லையா? நாங்களும் திருப்பி சொல்றேன், நான் வந்து என்ன சொல்றேன், அதே நீங்களே சொல்லக்கூடிய அதே ஆட்கள் நைட் ஆனா 2 ரவுண்ட் போட்டு தூங்குறாங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்களை அவங்க வீட்டுல சொல்லாம இருந்திருப்பாங்களா? கண்டிப்பா. அவங்களுடைய மனைவி சொல்லாம இருந்திருப்பாங்களா? அவங்களுடைய குழந்தைகளுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குமா? கொடுக்காது. அவங்களுக்கே தெரியும் அவங்களுடைய லிவர் பாதிக்கப்பட போது, அவங்களுடைய வயிறு பாதிக்கப்பட போது, அவங்களுடைய கேன்சர் வர போது, அத்தனையும் தெரியும். தெரிஞ்சேதான் அவங்க அதை செய்யறாங்க. அதற்கான அந்த பழக்கத்தை நிறுத்துவதற்கான ஒரு தொடக்க புள்ளி இதன் மூலமா கிடைக்கும்னா நீங்க தொடக்க புள்ளி எது நினைக்கிறீங்க? பாதி இடத்துல மூடிட்டு பாதி இடத்துல திறக்கிறது தொடக்க புள்ளியா? ஒரு இடத்துல க்ளோஸ் பண்றீங்க, இன்னொரு இடத்துல ஓபன் பண்றீங்க, அது என்ன தொடக்க புள்ளி? you still have the opportunity to buy இல்ல. உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு வேணும்ங்கறவங்க நீங்க 2 கிலோமீட்டர் தள்ளி போய் வாங்கிடுவாங்க. இது என்ன தெரியுமா பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சிங்காரவேலன் அப்படிங்கிறவர் தான் நமக்கு முதல்ல என்ன மதிய உணவு திட்டத்தை பத்தி பேசினார் 1920 ஐயா சொன்னதுக்காண்டி சொல்றது. அப்போ இதே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கேட்டது யாருக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தான் லாபம் அப்படின்னுச்சு. ஏன்னா நீ ஒரு ஏழைமானவனுக்கு சோறு போட்டினா அவன் வந்து படிப்பான், அவனுக்கு அறிவு வளரும், வேலை பார்க்குவான். இல்லாட்டி என்ன பண்ணுவான், திருடுவான். யார் வீட்டில் திருடுவான்? உன் வீட்டில் தான் திருடுவான். அதே மாதிரி நீங்க இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவான், கள்ளச்சாராயம் காய்ச்சுவான். திருப்பி நீங்க மதுரை கோர்ட்லயும் ஹைகோர்ட்லயும் என்னதான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் கேஸ் தான் வரும். இல்ல நீங்க திரும்ப பூரண மதுவிலக்கு பத்தி தான் பேசுறீங்க. பூரண மதுவிலக்கு நான் போய் சொல்லல. என்ன சொல்றேன் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட். ரைட். என்னுடைய கேள்விக்கு வந்துடுறேன். நான் இப்போ கேட்கக்கூடிய விரும்பின விஷயம் வந்து இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லயும் சேர்த்து இது வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதான் நம்ம முன்னாடியே சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்னோட இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொன்னா, ஃபாரினர்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க வந்து ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 10 lakhs தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 29,000 people வந்து வர்க் பண்றாங்க டாஸ்மார்க்ல. இப்போ 60% வந்து க்ளோஸ் பண்றாங்க. இப்போ 16,000 பேருக்கு வேலை வாய்ப்பு என்னாச்சு? இதே மாதிரி பார்ல வேலை பார்க்கறவன் இப்போ அவனுக்கு மறுவாழ்வுக்கு என்ன வேலை கொடுக்க போறீங்க? இன்னைக்கு கூட கடலூர்ல போய் கலெக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கான், சார் நான் இது வரைக்கும் டாஸ்மார்க்ல வேலை பார்த்தேன், மூடிட்டீங்க, எனக்கு என்ன பண்ண போறீங்க? வாழ்வாதாரத்துக்கு என்ன? டாஸ்மார்க்ல வேலை பார்த்தேன், எனக்கு வேலை கொடுப்பானா? சோ அதுதான் நாங்க திருப்பி சொல்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, what you do is ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வாங்க. ரைட். ஓகே. நான் திரு செந்தில் முருகன்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். ஒரு இந்த அரசு சார்ந்த மதுபான கடைகள்லயும் தனியாவும் நட்சத்திர விடுதிகள்ல இருக்கக்கூடிய மதுபானம் விற்கிறத தனியாவும் பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது இது ரெண்டுமே மதுதான், ரெண்டுமே கெடுதல் தான், எங்க இருந்தாலும் நிப்பாட்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நட்சத்திர விடுதின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய ஹை லெவலில் தான் போவாங்க. அவங்க உடம்பு சரியில்லாலும் சரி எது இருந்தாலும் சரி அவங்களோட பணம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரிய லெவலில் யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. கீழே அடிமட்டம் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. எல்லாமே அடிமட்டம் இருக்கிற மக்களுக்கு தான் வீட்டில் எல்லாம் பாதிப்பு, வருமான பாதிப்பு. கீழ்மட்ட மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுறாங்க. பெரிய லெவலில் நம்ம பேசணும் அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அவங்க பணத்தை வச்சு பார்த்துக்குவாங்க. பேசிக்காக நாம் வந்து தொழிலாளி வந்து சம்பாதிக்கிறத பாதி கூட கிடையாது, முக்கால்வாசி வந்து மதுவுக்கு தான் போகுது. ஃபேமிலி எப்படி பார்க்க முடியும்? ஆனா வித்தியாசம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யாரா இருந்தாலுமே வந்து அது உடல்நலத்துக்கு கேடு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதே நட்சத்திர விடுதிகள்ல மட்டும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்ன்றது இல்ல. நட்சத்திர விடுதியில் நீங்க யார் சொல்ல வரேன்னா, சாதாரண கூலி தொழிலாளர் உள்ள போய் சாப்பிட மாட்டான். அதே நட்சத்திர விடுதியில மது அருந்திட்டு வேகமா சொகுசுக்கார ஓட்டிட்டு ஒரு பொண்ணு போறாங்க, அவங்க வந்து ஒரு ரோடோரமா படுத்திருக்கிறவர் மேல ஏத்துறாங்க அப்படின்னா அது எண்ட் ஆஃப் தி டே எல்லாருக்கும் அது பாதிப்பா தானே முடியுது, யார் குடிச்சாலும். கண்டிப்பா அது கவர்மெண்ட் வந்து இதில் இன்னும் சட்டங்கள் வந்து சல்மான் கான் நடிகர் சல்மான் கானுடைய கடுமையாக்கணும். ரகுபதி வந்து பழக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னார், அடிக்டட் டு ட்ரிங்க்ஸ் சொன்னார். அது உண்மைதான். தொடக்கத்திலே வந்து சாராய கடை தொடங்கும் பொழுது 71 தொடங்கும் பொழுது வந்து 5000 கோடியாக இருந்த வருமானம் நீங்க சொன்னதை போல 27,000 கோடிக்கு வந்துக்குது. நான் என்ன சொன்னா, ஆல் ஆஃப் எ சடன் ஒரே நாளில் மூடணும்னு சொல்ல, தள்ளாட்டத்திற்கு எதிரான தன்னுடைய முதல் படியை 2014 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி கேரளாவில் எடுத்தாங்க. படிப்படியா 10% ஞாயிற்றுக்கிழமை மூடுறோம், விடுமுறை நாட்கள்ல மூடுறோம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு 418 கேரளால என்னாச்சு தெரியுமா திரு அந்தரிதாஸ்? அதே கேரளால லிக்கர் ஒட்டுமொத்தமா கடைகள் எல்லாம் மூடிக்கொண்டே வந்து இதே மாதிரி நட்சத்திர விடுதியில மட்டும் தான் கிடைக்கும்ன்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம கேனபிஸ்னு சொல்லக்கூடிய கஞ்சாவுடைய பயன்பாடு 3 மடங்கு அதிகரித்தது. இருக்கலாம். ஏன்னா பழக்கப்பட்ட சமுதாயம் ஆயிடுச்சு. இருந்தா கூட ஒரு தள்ளாட்டத்திற்கு முதல் தடத்தை அவர்கள் பதித்து இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா,
இன்னைக்கு வந்து இது தற்காலிகமான தீர்வு தான். அதாவது ஹைவேஸ்ல இருந்து அகற்றுறது வந்து தற்காலிகமான தீர்வு. நிரந்தர தீர்வுக்கு மறுமலர்ச்சி திமுக சின்ன கட்சி, ஆனா இருந்தா கூட நாங்கள் ஒரு முன்னுதாரணத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். 1/8/2015 கலிங்கப்பட்டியில அந்த டாஸ்மாக் கடை மூடுவதற்காக மிகப்பெரிய கலவரம் நடந்தது. நாங்க வந்து கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்றத்துல என்னோட கேள்வியை வச்சுட்டு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பூரணமா அதுக்கான பதில சொல்லுங்க. என்னுடைய கேள்வி எதிர்க்கட்சிகள்ல இருந்து சமுதாய அமைப்புகள்ல இருந்து எல்லாருடைய கவனமுமே கடைகளை மூடணும், அரசாங்க மதுக்கடை மூடணும், டாஸ்மாக் கடை மூடணும், இந்த கடையை மூடணும்ன்றதுல தான் நம்ம போராட்டத்தை நடத்துறோம். கடைக்கு முன்னாடி போய் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், கடையை ஷட்டர் போட்டு இழுத்து மூடுறோம். ஆனா கடைகளை மூடினாலும் அதை தாண்டிய விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையான்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இன்னைக்கு இந்த நட்சத்திர விடுதிகளா இருக்கட்டும், டாஸ்மாக் கடைகளுடைய ஊழியர்களாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் போகுதுன்னு சொல்றாங்க. ஒரு ஆர்டர்ல நம்ம ஈஸியா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருச்சு, நம்மளும் கடையெல்லாம் மூடிட்டோம். இந்த 10 லட்சம் குடும்பங்களுக்கு யார் பதில் சொல்ல? பதில் சொல்ற, அதாவது 3 தலைமுறையா எடுத்தோன்னே தள்ளாடல, 3 தலைமுறையா தள்ளாடிட்டு இருக்கு. என்ன காரணம்னா நம்ம அந்த 70 பொழுதுகள்ல இருந்து நம்ம பழக்கப்படுத்தி விட்டோம். அந்த பழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா ஹைவேஸ்ல இருக்கிறது எடுக்கணும். ஏன்னா ஸ்கூலுக்கு போற பையன் 12 வயசு பையன் பாக்கெட்ல குவார்டர் சரக்கு போட்டு போய் எவ்வளவு பள்ளிக்கூடத்துல வந்து பள்ளி மாணவர்கள் மது அருந்தி, மாணவிகள் மது அருந்தி நடுரோட்ட தள்ளாடிட்டு இருந்த சூழ்நிலையை பார்த்தோம். அதனால இதெல்லாம் ஒரு ஜால்ஜாப்பு, நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்தாகணும். அதனால தான் சொன்ன 1/8/2015 கலிங்கப்பட்டியில 147 பேர் மேல 307 வழக்கு போட்டாங்க. இந்த ஆட்சி தான், அதிமுக ஆட்சி தான் வழக்கு போட்டாங்க. அதுக்கு பிறகு 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி நாங்க வந்து ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய வை ரவிச்சந்திரன் அவர்கள், எங்களுடைய தலைவருடைய தம்பி அவர்கள் இருந்து ஊராட்சி மன்றத்தில் அவர் தான் தலைவர் தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தை வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து இடைக்கால தடை கொடுத்தாங்க. சுதாகரன் வேலுமணி, ஜஸ்டிஸ் சுதாகரன் வேலுமணியை வந்து இடைக்கால தடை, இது ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது, மாவட்ட நிர்வாகம் கன்சிடர் பண்ணல. ஆனா நவம்பர் 2016 மரியாதைக்குரிய நாகமுத்து அவர்களும் முரளிதரன் அவர்களும் இது சரிதான் சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருந்த பொழுது, ஓபிஎஸ் முதல்வராக இருந்த பொழுது அவர் வந்து அப்பீலுக்கு போனார். மரியாதைக்குரிய முதல்வரிடம் ஒப்புதல் கேட்டாங்களா எனக்கு தெரியாது. அவர் அப்பீலுக்கு போனார். ஆனால் அப்பீலுக்கு போனது 2017 பிப்ரவரி 13ஆம் தேதி ஓபிஎஸ் அப்பீலுக்கு போனார். 27ஆம் தேதி பிப்ரவரி 27 இந்த வருடம் 27ஆம் தேதி இது சரிதான், ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டு விட்டால் மதுக்கடைகளை மூடலாம் என்கின்ற உத்தரவு இருக்கிறது. நாங்க சின்ன கட்சி ஒரு எடுத்துக்காட்டு வைத்திருக்கோம். எவ்வளவு ஊராட்சிகள் இன்றைக்கு திமுகவுடைய சார்பில் இருக்கு, எவ்வளவு ஊராட்சிகள் அதிமுக சார்பில் இருக்கு. ஏன் உண்மையிலே அவர்களுக்கு மதுவிலக்கிலே அக்கறை இருந்தால், இரட்டை நாக்கு இல்லை என்று சொன்னால், இந்த ஊராட்சி மன்ற தீர்மானத்தை போல அவர்கள் ஊராட்சி மன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஏற்றி ஏன் மதுக்கடைகளை மூடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது அப்படி என்று சொன்னால் நீங்கள் வெளிவேடத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறீர்களா என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியது இருக்கிறது. அதிமுக கட்சி சார்பாகவும் இதுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதாவது அதிமுகவுடைய ஆட்சியில தான் அம்மா தான் 500 கடையை மூடினாங்க. இப்ப பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் மூடுறாரு. இல்ல, இப்ப சிக்கல் என்ன வந்திருக்குன்னா, ஹைவேல மூடியாச்சு, 500 மீட்டர் தள்ளி ஊருக்குள்ள வரணும் கடை. அப்போ எங்க ஊருக்குள்ள நாங்க கடையை அனுமதிக்க மாட்டோம்னு அந்தந்த உள்ளாட்சிகள தீர்மானம் போடுறாங்க. நான் கேக்குறேன், தீர்ப்புல என்ன சொல்லிக்கிறாங்க? 500 மீட்டர்னா சுமார் 1500 அடிக்கு மேல, 1500 அடிக்கு தள்ளி கடை போடுறதுக்கு இப்ப இருக்கிற ஹோட்டல்கள் எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டார் ஹோட்டல் பூரா அது என்ன, அந்த ஹோட்டல் வந்து காம்பவுண்ட் செவர்ல இருந்து 500 மீட்டரா இல்ல உங்களுக்கு வந்து உள்ள இருக்கிற பில்டிங் 500 மீட்டரா, என்ன ஒரு தெளிவு கிடையாது, எதுவுமே இல்ல. அதனால சும்மா வந்து நீங்க ஹோட்டல சாத்தணும், பார சாத்தணும், எல்லாம் சாத்திட்டாங்க. எல்லாம் சாத்திட்டு எந்த வருமானம் வர வேண்டாம், எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும், எல்லாமே வேணும், எல்லாம் கேட்கணும், கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். எப்படி பணம் என்ன வீட்டுல இருந்து கொண்டு வருவாங்களா யாராவது? இல்ல, அது என்னுடைய கேள்வி. இதுல இப்போ உச்சநீதிமன்றம் வந்து இத மூடணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவுலயே வந்து பெரிய குளறுபடி இருக்குன்னு சொல்றேன் நான். இல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்புல குளறுபடி இருக்கட்டும், அரசாங்கத்துடைய கொள்கை என்ன? படிப்படியான மதுவிலக்கு தான் அரசாங்கத்துடைய கொண்டு வர முடியுமா? ஒரே முட்டா சாத்த முடியாதுன்னா இந்த 3000 கடை மூடுறதுக்கு முன்னாடி 1000 கடை நீங்க மூடுனீங்கல்ல, இல்ல அடுத்த வருஷம் ஒரு 1000 கடை மூடலாம்னு திட்டம் வச்சிருப்பீங்கல்ல, அப்ப எப்படி வருமானம் குறையதானே போகுது? இதே 2000 இப்போ 3000 மூடிருக்கீங்க. நான் சொல்ற கடையை மூடுறத பத்தி பேசலாம். அவ்வளவுதானே. இந்த சும்மா 500 மீட்டர் சொல்லிருக்காங்க இல்லையா, இந்த கடை மூடதானே இருக்கும். நாங்க படிப்படியா மூடுறதுக்குள்ள உறுதியா மூடிய தீர்வா அது ஒண்ணு கடை வச்சிருக்க மாட்டோம். இந்த மக்களை வந்து குடிக்க கூடாதுன்னு சொல்றோம். நான் சொல்றது இவங்களுடைய எதிர்காலத்துல இந்த மக்களை வந்து யாரு காப்பாத்துறது? வருமானம் குறை இல்ல, அரசாங்கம் தான் சொல்லணும். ஆமா, அரசாங்கம் சொல்லி தான் கேட்க மாட்டேங்கறாங்க. என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் எங்க சொல்லுச்சு? தப்பு தான் பண்ணுவாங்கறாங்க. ஒண்ணு வேண்டாம். பஸ் ஏறி இல்ல ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். பஸ் ஏறி பாண்டிச்சேரி போறாங்க. விதவைகள் ஆயிட்டாங்க. அவங்கள யார் காப்பாத்துறது? அந்த குடும்பத்தை யார் காப்பாத்துறது? எல்லா குடும்பத்தையும் காப்பாத்துறோம். நான் சமுதாயத்தோட தான் பேசுறோம். பாண்டிச்சேரியில பஸ் ஏறி போய் இறங்கி குடிச்சிட்டு வர்றவங்க போய் அண்ணன் போய் குறுக்காட்டிட்டு வரா, ஏடா பஸ் ஏறி வர்றேன்னு மக்களுடைய மனத்தில் இங்க இருக்கிற அனைவரும் ஏத்துக்கிற விஷயம், மக்களுடைய மனத்தில் ஒரு மாறுதலை ஏற்படுத்த வேண்டும். இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்றால் அதை ஏற்படுத்த வேண்டும்ன்றதை எல்லாருமே ஏற்கிறோமா?
அதற்கு அரசாங்கம் என்ன செய்ய போகுது? அதுதான் மறுவாழ்வு சொல்றோம். மையம்னு இதை பத்தி நம்ம இது வரைக்கும் படிப்படியான மதுவிலக்குல இந்த படி எல்லாம் இருக்குதா? மறுவாழ்வு மையம் பத்தி நம்ம யோசிச்சிருக்கோமா? விழிப்புணர்வு பிரச்சாரம் பத்தி நம்ம யோசிச்சிருக்கோமா? அந்த 1 கோடி செலவு பண்ணிருக்கோமே அதை கூட்டணும்னு நம்ம அந்த 1 கோடி பத்தியே நீங்க சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நிறைய மக்களுக்கு வந்து தெளிவா சொல்றோம். சினிமாவில் வந்து ஸ்லைடு போட்டுருக்கிறோம், அதையும் பாக்குறாங்க. யாருமா நான் சொல்றது இப்ப ஒண்ணு வேண்டாம். 4 பக்கம் 4 ஸ்டேட் எல்லை இருக்கு. 4 ஸ்டேட் எல்லையில வந்து ரயில் வண்டி போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சுங்கிறதுல அவங்களை இன்னுமே நான் என்ன சொல்றோம், குடிக்கவே வேண்டாம், குடிக்கிறவங்களை கூட்டு வந்து கவுன்சிலிங் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். அதனால வந்து இப்ப அவங்களுக்கு என்ன செய்யறது மறுவாழ்வுக்காக இந்த வருஷம் வந்து இந்த பட்ஜெட்ல பாத்தீங்களா 23 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு மறுவாழ்வு இந்த குடிகாரர்களுக்காக, இவங்களை திருத்துறதுக்காக. 1 கோடி இல்லாத நீங்க சொல்ற போன வருஷம் பட்ஜெட்ல இந்த வருஷம் 23 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. அதனால இவங்களை வந்து திருத்தணுங்கிறதா, குடிக்க வேண்டாம்னு தான் சொல்றோம். நம்ம வந்து மீறி ஒன்றும் இல்லை, ஹோட்டலில் போகிறாங்க, உட்காடுறாங்க, பாரில் குடிக்கிறாங்க. ஏயா குடிக்கிறவங்க யாராவது பிடிக்க முடியுமா? பாரில் குடிக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்புறம் வண்டி ஓட்டினா பண்ண முடியும். நீங்க என்ன செய்ய? வண்டி ஓட்டினா தான் கேட்க முடியும், குடிக்கிறவனை போய் அங்க தடுக்க முடியாது. அந்த process ஒழுங்கா இருந்திருந்தா அவங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்ட மாட்டாங்க. அதனால இப்ப என்ன சொல்றோம்? இல்ல இப்ப என்ன சொல்லி இருக்கு, அவங்களுக்கு அபராதம் அதிகமா போட்டிருக்குது, குடிச்சிட்டு வண்டி ஓட்ட வேண்டாம்னு சொல்லி இருக்குது. டெய்லி ஊத சொல்லி நிறைய பேரை கைது பண்ணி அதுவா திருந்துவாங்கன்னு பாக்குறோம். திருந்துறவங்களை திருத்திடலாம், திருந்த முடியாதவங்க இது அரசியல் கிடையாது. இது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்யணும். எங்க கொள்கை சரிமா? திருந்தறது யாரு? எல்லா கட்சிக்காரனும் குடிச்சிட்டு இருக்கான். திரு ரகுபதி, கொள்கை எல்லாம் சொன்னா போறாது. நம்ம ஒரு காலத்துல ட்ரெயின்ல வந்து சிகரெட் குடிப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சிகரெட் குடிக்க முடிஞ்சா? ஃபர்ம் டிசிஷன் நீங்க எடுத்தா தான் ஸ்டாப் பண்ண முடியும். நீங்க சும்மா 4 கடையை மூடி விட்டு 4 கடையை திறந்து வச்சிட்டீங்கன்னா எப்படி நீங்க போடுங்க? ட்ரெயின்ல ஸ்மோக் மொத்தமா அத்தனை கடை அவங்களே அடிச்சு நிறுத்திங்க. டோட்டலா டாஸ்மார்க் இருக்கிற இடத்துல டிஹைட்ரேட் இதுக்கு இந்த ஐயா சொன்னா கவுன்சிலிங்ன்ற மாத்துங்க. முடிஞ்சு போச்சு. நீங்க இல்ல அது இன்னுமே ஆபத்தா இருக்கிறதா உங்களுக்கு தோணலையா? அதுதான் உங்களுக்கு அடிக்ஷன் இருக்கு. செத்து போயிடுவாங்க நிறைய பேர். கோழ சொல்றது ஒரு சின்ன இல்ல உடம்பெல்லாம் பாதிச்சு இறந்துருவாங்க போறாங்க. இல்ல எளிதான விஷயம் எப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க எப்படி வந்து தண்ணி ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ண லிவர் ஸ்பாயில் ஆகும்னு சொல்றீங்களோ அதே மாதிரி ஸ்மோக் பண்ண கேன்சர் எல்லாருக்கும் தெரியும். இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரே நாள் இருக்கு. நீங்க சொல்றது மாதிரி ஓவர் நைட்ல அத்தனை கடையும் மூணாதான் நீங்க சொன்ன கள்ளச்சாராயத்துக்கான ஆபத்து. சரி, எப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல பாசிபிள் ஆச்சு? எப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல பாசிபிள் ஆச்சு? எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாசிபிள் ஆச்சு? ரயில்வே ஸ்டேஷன்ல மட்டும் நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பூரா இருக்கிற அத்தனை கடையும் மூட சொல்றீங்க. ரெண்டுக்குமான வித்தியாசம் இல்ல. கான்ட்ரோவர்ஷியலே இல்ல. மூடுங்க. அவங்கள காப்பாத்துறது யாரு? அவர் சொல்றது வந்து ஆபத்தான ஒரு நிமிஷம் காப்பாத்துறது யாரு? சார் ரகுபதி சார் நீங்க பேசிட்டீங்க, உங்களுடைய கிளாரிஃபிகேஷன் தான் இது. வந்து ரகுபதி சார் சொல்றது ஆல் ஆஃப் எ சடன் மூடுனா அது ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா குடிநோய்க்கு ஆளாகிவிட்ட ஒருவர்களை உடனடியாக மாற்ற முடியாது. டீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸை ஏற்படுத்தணும். நம்ம படிப்படியாக குறைக்கும் பொழுது 500 கடன் சொல்றாங்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணன் செல்வராஜ் அவர்கள் மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மாறுதலுக்கு தலைப்படுகின்ற எந்த மனித சமுதாயம் சில பிரசவ வேதனைகளை ஏற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும். 500 கடன் படிப்படியாக குறைக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த 500 கடைகளை இந்த 3000 கடைகளை கணக்கு வச்சு நிரந்தரமா மூடுங்களேன். அதுக்கு ஏற்ற மாதிரி குடிநோயாளிகளுக்கு ஏற்ற மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் போடுங்க. ஆக சிரமறுத்தல் வேந்தருக்கு பொழுதுபோக்கு, நமக்கே உயிரிழக்கும் பாதைன்னு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது மாத்திரம் நினைவில் வச்சுக்கீங்க. ஒரு நிமிஷம், அந்த குடிச்சிட்டு இருக்கிறவங்களை வந்து திருத்தணுங்கிறது தான். அவங்களை எப்படி திருத்தணும்னா, இது குடிக்கிறது கெடுதல் மட்டும் சொன்னா மட்டும் திருந்த மாட்டாங்க. அவங்க குடிச்சா உங்க குடும்பத்துல குழந்தை ஊட்டி பசங்க படிப்பு எல்லாம் கெட்டு குடிச்சதாகுது. அதனால வந்து இதை நிறுத்துப்பான்னு சொல்றோம். இப்ப அவங்களை கவுன்சிலிங் பண்ணி கொண்டு வந்து ஆகணும். அதனால இன்னும் 6 மாசத்துல இன்னொரு 500 கடையை மூட போறோம். அதனால சுத்தமா மூடி இந்த ஆட்சி முடியறதுக்கு எல்லா கடையும் மூடிடுவோம். அவங்கள முடிஞ்ச வரைக்கும் திருத்தணும். எந்த மக்களும் குடிகாரனா இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல. எங்க இன்னும் இந்த குடிகாரர் ஹர்மன் சித்து வந்து உணர்ந்துதான் இந்த கேஸை ஃபைல் பண்ணிருக்கிறார். திரு செந்தில், உங்களுடைய இறுதியான பார்வை. இல்லை ஐயா வந்து டாஸ்மார்க் மூடிட்டா வந்து சேல்ஸ் கம்மியான்னு சொல்கிறாங்க. பேசாமல் ஆன்லைனில் வந்துட்டு இது மாதிரி புக் பண்ணிட்டானு குடிக்க சொல்லலாம். எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வீட்லேயே வாங்கி வச்சு ரூம் சர்வீஸ் கூட பண்ணிடலாம். எந்த பிரச்சனை வராது. இப்போ ஆன்லைன்ல தான் அதிகமா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் உங்க ஐடியால ரொம்ப இது இன்டர்நெட் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தவறான புரிதல் வந்துரும். அடுத்த தலைமுறைக்கு இது தவறான புரிதல் வந்துரும்ன்றதை நம்ம தோழர்கிட்ட சொல்லிக்கிறேன். விளையாட்டான விஷயம் இல்ல. நம்ம சீரியஸான ஒரு தீர்வை நோக்கி இத வந்து குடிக்கிறவங்க வந்து எத்தனை கிலோமீட்டர் போனாலும் குடிச்சே தீருவாங்க. மாற்றவே முடியாது. தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் வந்துட்டு அடிக்ட் ஆனவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா அவங்க திருத்தத்துக்கு முயற்சி பண்ணணும். மறுவாழ்வு மையம் புதுசா எந்த குடிகாரும் உருவாகக்கூடாது.
அதுக்கு முயற்சி பண்ணணும். ரைட். பழைய ஆளுங்களை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். புது ஆளுங்களை வந்துட்டு திருப்பியும் வந்து ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் கவர்மெண்ட். ரைட். தற்போது நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும் நேயர்களே. நிச்சயமாக இந்த ஒரு குடி பழக்கம் என்பது இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. மக்களுடைய அவர்களுடைய மனதில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் சார்ந்த விஷயமாக இருக்கிறது. நிச்சயமாக கடைகளை மூடுவது, நேரத்தை குறைப்பது, கடைகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது, இதெல்லாம் வந்து ஒரு டிட்டரண்டாக இருக்குமா, அவர்களை குடியிலிருந்து விலகி செல்வதற்கான ஒரு துவக்க புள்ளியாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்கும். அவருக்கு 10 மணிங்கிறது 12 மணி ஆகும்போது நிச்சயமாக அது ஒரு 2 மணி நேரம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கடைகளுடைய எண்ணிக்கை 50% குறையும் போது இன்னைக்கு வேலூர் சிட்டியில மட்டும், வேலூர் டவுன்ல மட்டும் ஒட்டுமொத்தமாக ஒரே கடை தான் இருக்கிறது என்ற நிலை தற்போது இந்த உத்தரவினால் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பூரண மதுவிலக்கு வந்தாகிவிட்டது வேலூரை பொறுத்தவரை. இப்படி பல இடங்களில் அந்த கடைகளுடைய அளவை குறைப்பது ஒரு டிட்டரண்டாக இருக்குமா, ஒரு முதற்படியாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இதற்கான ஒட்டுமொத்தமான தீர்வை நோக்கி நாம் மது பழக்கத்திலிருந்து விடுபட்ட ஒரு சமுதாயத்தை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மனம் மாற வேண்டியிருக்கிறது. குடிப்பது குற்றம், குடித்தால் தவறு, நான் குடிக்க கூடாது என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் ஆழமாக வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, எப்படி அந்த ஒரு உணர்வை மக்களுக்குள் ஏற்படுத்த போகிறது, எப்படி அதற்கான விழிப்புணர்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல போகிறது, எப்படி மறுவாழ்வு மையங்களை துவக்க போகிறது, எப்படி அவர்களை அந்த பழக்கத்திலிருந்து விடுபட செய்ய போகிறது. திரு செந்தில் குறிப்பிட்டது போல புதிய குடிகாரர்கள் உருவாகாமல் இருக்க அந்த குற்ற உணர்வு சிறு வயதிலிருந்தே சிறுவர்களுக்கு வருவதற்கான வழிகளை நாம் என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய பள்ளிகளில் எப்படி இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம், இப்படி பல்வேறு கோணங்களில் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்முடைய மத குருமார்கள், இப்படி பல்வேறு கட்டமைப்பை சேர்ந்தவர்களும் இணைந்து மக்களுடைய மனத்தை மாற்ற வேண்டிய அவசியம் முக்கியமாக எழுந்திருக்கிறது என்பதை நாம் இப்போது உணர முடிகிறது. அந்த மது குடிப்பது குற்றம் என்ற ஒரு உணர்வு நம்மிடம் வரும் வரை அரசாங்கமும் சரி, சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் சரி, அந்த உணர்வை ஏற்படுத்துவதை நோக்கி செல்வோம் என்பதை சொல்லி தற்போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நந்தி தொலைக்காட்சி.